ஏன்னா அந்த அம்மா என்ன இப்படி சொல்லிட்டு இந்த பேச்சு பேசுறாங்க? மகன் வந்தா சொல்லி கொடுக்குறாங்க, தேவையில்லாம சண்டை வந்துற போகுது. ஆமா ஆமா சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு சொல்லி கொடுத்துறோம் பாக்குறேன். நானும் சொல்லி கொடுக்கட்டுமே, அப்புறம் தெரியும் இந்த பூமா யாருன்னு. இருந்தாலும் பூமா நீ ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா. நீ பண்றது எதுவும் சரியில்லை பத்துக்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு நீ அந்த அம்மையை பேசுறது. மருமகனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்குமோ. அப்புறம் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க சொல்றியோ? சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தா எங்க அம்மா கதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு கிடந்தா இதுதான் சாக்குன்னு பக்கத்துல வந்து உட்காந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் சொல்லுவியோ என் மருமக தாய்கிட்ட சண்டை போட்டுட்டு நீங்க உட்காந்துருக்கேன்னு. என்ன போய் சொல்லு போ. ஏமா வாயே திறக்க விட மாட்டாங்களா அந்த பொம்பளைய? ஏமா உனக்கு என் மருமக எவ்வளவோ பரவாயில்லமா. சின்னவ கூட ஏதோ இப்படி பேசுவா, இருந்தாலும் இந்த அளவுக்கு வாயே திறக்கூடாம என்ன வைக்க மாட்டாங்க. சரி அமைதியா இரு, என் மருமகன் வராரு. வாங்க இப்ப வந்தியா? கொஞ்ச நேரம் ஆச்சு. நல்லா இருக்கீங்களா? ஆமா ஆமா நல்லா இருக்கேன். எனக்கு என்ன குறைச்சு, எங்க அம்மா வந்ததுல இருந்து வேலைக்கு சாப்பாடு கிடைச்சது. எனக்கு சாப்பாட்டு பிரச்சனை இல்ல. நம்ம வந்து சொல்லி ஏதாச்சும் எடுத்து வந்துருப்பேன். போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? ஆமா, ஏன் உங்க அம்மா சொல்ல மாட்டாங்களா? அவிகள சமையல் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்பதானே நாங்க வந்தோம். அவிகள போன் பண்ணி சொல்லணும். சம்மந்தி வந்திருக்காங்க, ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க. உங்க அம்மா சொல்ல மாட்டாவே, நான் சொல்லணுமோ? அட பாவியா, என்ன வேணும்னு வந்து கேட்டுச்சு அந்த பொம்பளை. அத நல்லா ஏசி விட்டுட்டு இப்போ வந்து உங்க அம்மா தான கேட்கணுங்க. இது ஏன் மவளா இது? என்னமா நடிக்கா? இவள நம்ம மருமக கிட்ட சேர விட கூடாது. சின்னவா கெடுத்துருவான்னு. வெளிய இருந்து வந்து இவள கெடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இவ கூட சேர்ந்தான்னா என் மூத்த மருமக கெட்டு போயிடுவா. எப்படியாச்சும் இங்க இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு வீட்டை பார்த்து ஓடிடணும். இவள வீட்டு பக்கம் சேர்த்த கூடாது. என்னத்த யோசனை பலமா இருக்கு? என்ன எதுவும் பிரச்சனையா? லேசா வர மாட்டீங்களா வீட்டுக்கு? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. சும்மா பூமா வந்து விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலான்னு வந்தேன். நாளைக்கு மகன் வரேன் இருக்கான் கூப்பிட. நாளைக்கு கிளம்பி வந்துட்டுக்கங்க. வாயா இப்பதான் வந்தியோ? ஆமாமா, என்ன சமையல் செஞ்சியே? போன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்துட்டேன். அத்தை வேற வந்துட்டாங்க. ஏற்கனவே சமையல் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ளவிய கரண்ட் குழம்பு வச்சுதான் வச்சிருக்கேன். முட்டை வேணா ஆம்லேட் போட்டு கொடுத்து போனேன். சரி நீங்க எல்லாம் பேசிட்டு சாப்பிட வாங்க. நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்க முட்டை ஆம்லேட் போட்டுட்டு. சாப்பிட ஆமா, சம்மந்தி வந்திருக்காங்க வீட்டுக்கு. ஒரு கருவாட்டு குழம்பு வச்சுட்டாவலாம் உங்க அம்மா. அதுக்கு ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு தராவலாம். அதுக்கு சாப்பிட எங்க அம்மா கிளம்பி வரணுமா? உங்களுக்காச்சும் கொஞ்சமா அறிவு வேணும். மாமியார் கறி வந்திருக்காவல, ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்ட்டு எங்க அம்மா வீட்டுல போய் நான் அப்படி சாப்பிட்டு வரேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் எங்க அம்மா வராங்க, ஒரு நல்ல சோறு போட வேணாம் எங்க அம்மைக்கு. என்ன எங்க அம்மா சோத்துக்கு வழி இல்லாம உங்க வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காங்க? ஏமா எனக்கு இருக்கிறது போதுமா வீட்டுல இருக்கிறது? அப்படி எல்லாம் நான் விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டேன். கறி மீன் எல்லாம் உள்ளது போதும் எனக்கு. சும்மா இதை போட்டு பேசி பெருசாக்கிட்டு கிடக்காதீங்க. நீங்க போங்க, நான் சாப்பிட வரேன். பண்றதுன்னா பண்ணிட்டு இது வேணும்னு சண்டை போட்டு கிடக்கா நம்மள வச்சு. எம்மா இங்க இருந்து ஓடிடணும் முதல்ல. இருக்க ஒவ்வொரு நிமிஷம் பயமா இல்ல இருக்கு, எப்ப என்ன நடக்கும்போது. நல்ல காலம் அந்த பொம்பளை இவளை காட்டி கொடுக்காம போச்சு. ஒரு வார்த்தை சொல்லி மட்டும் இருந்தா என்ன ஆயிருக்கும்? இவளோட சேர்ந்து எனக்கு உள்ள கேவலமா போயிருக்கும். என்ன நீ? நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு ஒண்ணு பிரச்சனை வேணாங்க தெரியவா மாதிரி. அவர்கிட்ட சொன்னாதானே தெரியும். என்னடா தெரியும் அவருக்கு? தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். உன்னை என்ன பண்ணுவாரு எனக்கே தெரியல. நீ பண்ற வேலைக்கு அந்த அம்மா வந்து நல்லபடியா தானே கேட்டுச்சு உன்கிட்ட என்ன வேணும் ஏது வேணும்னு. அதான் சரி சொல்லல. அவர்கிட்ட எதுக்கு அதை போட்டு கொடுத்தா? நீ எதுவுமே உங்க அம்மா கேட்கலன்னு உன் மாமியார் ஒரு வார்த்தை சொல்லிச்சுன்னா எங்க போய் வச்சுப்பா உன் மூஞ்ச? நீ பண்ற வேலை என்னைக்கு ஒண்ணு போல இருக்காது பாத்துக்க. என்னைக்கு சொன்னா நீ மாட்ட போறான். ஏதோ ஒரு நல்ல மனுஷன்றதுனால அமைதியா இருக்காது. அதுக்கோசம் நீ ரொம்ப ஆடிட்டு கிடக்காத. வந்த உடனே சொன்னார்ல எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன், எங்க அம்மா வேலைக்கு சோறு போடுறாங்க. அதே அவர் சொன்னதே எனக்கு சிரிப்பா அடிச்ச மாதிரி இருக்கு. ஒத்த பொட்ட பிள்ளையும் செல்லம் கொடுத்து வளர்த்தது இப்ப ரொம்ப பெரிய தப்பா போச்சுல்ல. எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கா. அசிங்கப்படுத்துறா என்ன நீ? நீ சும்மா என்னையே ஏசிட்டு இருக்காதம்மா. இங்க இருந்து பார்த்தா தான் தெரியும். எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு தானே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ராஜாவம் தான் நடக்குது. இங்க நான் என் பாட்டுக்கு அமைதியா எல்லாம் இருந்துட்டு இருக்கேன் ஒரு வாரமா. அதுதான் என்ன குழம்பு வைக்கணும் என்ன சமையல் செய்யணும் எல்லாம் அவங்க தான் பார்த்தாங்க. நானா இந்த வீட்டுல அரசாட்சி பண்ணிட்டு இருக்கேன். அடுப்பங்கரை யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் இந்த வீட்டுக்கு ராணி. தெரிஞ்சுக்க. நீ தான் அடுப்பங்கரையை கோட்டை விட்டுட்டு அம்மா வீடு அலைஞ்சிட்டு கிடக்கா. அப்புறம் அது இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கும் அந்த வீட்டுல. அப்புறம் வாய்ஸ்டே கேட்டுட்டு இருப்பாங்க. நீ சொல்ற மாதிரி அடுப்பங்கரையை பிடிச்சிட்டு இருந்தா முழு நேரம் வேலைக்காரியா தான் நான் உட்காந்துட்டு இருக்கணும். தெரிஞ்சுக்க. என்ன வேலை செய்யறதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு? நான் என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா? அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டுல கலையெல்லாம் அடுப்படியிலே இருக்கா. அப்ப என்ன அவளா அந்த வீட்டுக்கு மகாராணி? அப்படி இல்ல. அது அவ வேலை செஞ்சாலும் நான் இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கணும் என்ன நடக்கணும் வீட்டுல சொல்றோம் அதுபடிதான் நடக்கும். அது மாதிரி அவன் நடந்துக்கிறா. அப்ப இனி ஆகட்டும். இன்னைக்கு என்ன குழம்பு நாளைக்கு என்ன குழம்பு என் மாமியை கறிக்கிட்டு நான் லிஸ்ட் கொடுத்துறேன். நான் என்ன சொல்றேனோ அதுபடிதான் இந்த வீட்டுல நடக்கணும். அப்ப கரெக்ட் தானே? என்ன மைனி காப்பி எடுத்து தரட்டா? காப்பி குடிக்கிறீங்களா இல்ல டீ போட்டு எடுத்து வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் வீட்டில் சும்மா குடிச்சிட்டு இருக்க மாட்டேன் பார்த்துக்கிடுங்க. அப்படியா? நான் வேலை செய்யும் போதெல்லாம் எனக்கு காப்பி இல்லை டீ ஏதாவது ஒன்று குடிக்கணும் பார்த்துக்கிடுங்க. குடிச்சாதான் வேலை செய்ய முடியும். சத்தே நல்லா இருக்கும். அப்ப எங்க அம்மா வேலை செய்யாம இருக்காவா அதனால அப்படி குடிக்க மாட்டாவன்னு சொல்றீங்களோ? வேலை செய்யறவையே தான் குடிப்பாவன்னு. ஏன் பூமா நீ எதுக்கு எடுத்தாலும் அப்படி குற்றம் கண்டுபிடிக்கா? நான் சாதாரணமாக தானே பேசினேன். மைனி நீங்கள் சொல்லுங்க, நான் பேசினது எதுவும் தப்பா? உங்களுக்கு எதாவது மனசு கஷ்டப்பட்டுச்சோ? அவியில எதுக்கு கேட்குறீங்க? எங்க அம்மா எப்படி சொல்லுவாவே நீங்க குத்தி காட்டி பேசுறதெல்லாம்? அவளுக்கு கஷ்டமா தானே இருக்கும். வேலை செய்யறவங்களுக்கு தான் காப்பி குடிக்கணும்னு தோணும். சும்மா வெட்டியா உட்காந்துற எங்களுக்குலாம் அப்படி தோணாதுன்ற அர்த்தத்துல தானே நீயே பேசுனீங்க.
உங்களுக்கு என்ன, ஒரு மகன் பெற்று வச்சிருக்கிய, இதுதான் உங்களுக்கு வீடு. என்ன இருந்தாலும் இன்னொரு மகன் எதுவும் இருந்தா தெரியும். உங்க இஷ்டத்துக்கு ராஜாங்கம் பண்ணிட்டு இருக்கிய. எங்க அம்மா அப்படியா? 3 பிள்ளை பெத்து எங்க அம்மாக்கு என்ன பிரயோஜனம்? மகா வீடுன்னு வந்து உரிமையா இருக்க முடியுதா 2 நாள் இஷ்டத்துக்கு? இல்லையே. இல்ல மகனை 2 மகன் பெத்து வச்சிருக்கா, அந்த வீட்டுல தான் இருக்க முடியுமா? பொண்டாட்டிக்காரின்னு 2 பேரும் வந்து அவளதான் அரசாட்சி பண்ணிட்டு அலையிறாள்வ. எங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பா? அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா மருமக மாதிரி தானே பார்க்கணும் குடும்பத்தை. இப்போ நம்ம வீட்டில் நீயும் பார்த்தீங்கன்னா நான் என் பாட்டுக்கு உட்காந்துருக்க போறேன். உங்க அம்மைய மாதிரி நீ தான் பண்ண மாட்டியே. உன்ன உங்க அம்மா வீட்டுக்கு ஓடியவா? சோறு பொங்கறதுலேருந்து எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு. ஏன் இப்போ என்ன குறைச்சல்? உங்க அம்மா மகா வீடு வந்து இருக்க வேண்டியதானே? யார் என்ன சொல்ல போறா? உங்க அம்மைய இருந்துட்டு போட்டு எதுக்கு கிளம்பணும்? ஆமா ஆமா, பேசலாம் நல்லா தான் இருக்கும். எல்லாம் நடைமுறைக்கு வந்தாதான் உள்ள கஷ்டம் எல்லாத்துக்கும் புரியும். நான் ஏதோ அமைதியா இருக்க போய் இங்க பிரச்சனை இல்லாம இருக்கு. நானும் இங்க மைனியவ மாதிரி வீட்டுக்குள்ள போயிட்டு சமையல் ரூம் அரசாங்கம் பண்ணிட்டு அலைஞ்சேன்னா தெரியும் உங்களுக்கு. ஏமா பண்ணு, உன்னை யார் பண்ண வேணாம்னு சொன்னா? எனக்கும் அதுதான் வேணும். நீ பாட்டுக்கு உன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் என் பாட்டுக்கு சிவனே இருக்கிற வேலையை செஞ்சுட்டு ஒரு வாரமா உட்காந்துட்டு போவேன். ஆமா ஆமா, எங்க அம்மா ஒன்றும் என்ன அதை மாதிரி வளர்க்கல. மாமியாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவிய இருக்க வரைக்கும் வீட்டு வேலையெல்லாம் அவிய பார்த்து வீட்டு அவிய நல்லா கவனிச்சுப்பாவே. நீ அமைதியா மருமகளா லட்சணமா இருந்தேன் எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காவ. நீங்க இருக்கிற வரைக்கும் உங்க இடம் உங்களுக்கு தான். அப்ப நம்ம உயிரோட இருக்க வரைக்கும் இந்த வீட்டுல நம்ம தான் வேலை செஞ்சுட்டு வேலைக்காரியா இருக்கணும் போல. இவ என்னைக்கும் செஞ்சுக்கிட மாட்டா. நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காவுமா உங்க அம்மா? நல்லா வளர்த்திருக்கிய மைனி? இல்ல வளர்த்துருக்கா பார். இதுல பெருமை வேற இவளுக்கு. நானும் பொறுமையா அமைதியா இருந்துட்டு இருக்கேன், வேலை செய்ய மாட்டானா? உன் தம்பி பொண்டாட்டி இருக்கதான் கரெக்ட் பார்த்துக்க. உங்க அம்மா வேலை செய்ய விடாம அவ பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கா பார். சும்மா அவளெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க, நினைச்சிட்டு இருக்காத. அவ பண்றது தப்பு. உங்க அம்மையை ஓரங்கட்டி வச்சிருக்காங்க. உங்க அம்மையை ரெஸ்ட் கொடுத்துட்டு அவ வேலையெல்லாம் பாக்கா எடுத்து செய்யறா. அதை மாதிரி மருமக கிடைக்கிறதெல்லாம் அபூர்வம் பார்த்துக்கிடுங்க. உங்க அம்மா வேணா தங்கிட்டு போட்டீங்க, ஒரு நாள் இல்ல 10 நாள் 1 மாசம் வேணா கூட உங்க அம்மா இங்க தங்கிட்டு. எல்லா உரிமையும் உங்க அம்மைக்கும் இருக்கு இந்த வீட்டுல. மக மட்டும் தான் பார்க்கணும்னு இல்லை, மகாலும் பார்க்கலாம். அதனால சும்மா வெறுப்பாயிட்டு இருக்காதீங்க 2 பேரும். நான் போய் காப்பி குடிச்சிட்டு வேலையை பார்க்கேன். உன் மாமியார் மாதிரி அமைதியா இல்லை பார்த்துக்க. நல்லா பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிச்சிட்டு ஒழுங்கு மரியாதையே இருந்துக்க. உன் மரியாதையை காப்பாத்திக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ வேறம்மா, அதை எப்படி பேச வச்சேன்னு பார்த்தால, அது வாயாலேயே உங்க அம்மா இருக்கட்டீங்கன்னு சொல்ல வச்சிட்டோம்ல. இனி நம்மளுக்கு இருந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இனி உன் இஷ்டத்துக்கு நீங்க இருக்கலாம். அதனாலதான் இப்படி பேசி வாயிலிருந்து வர வச்சேன். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் அவளை பத்தி? நம்மள கேவலப்படுத்த வேற யாரும் வெளியிருந்து வர வேணாம். நீ ஒருத்தியே போதும்ல. வீட்டில் தண்ணி வரல, அதனால அம்மா 2 நாள் இருந்துட்டு போவான்னு சொன்னா தேவையில்லாம இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. தேவையில்லாம உன் தம்பி பொண்டாட்டியை குறை சொல்லி அது இதுன்னு சொல்லி நீயும் வாங்கி கட்டினதும் இல்லாம இதுல வேற பெருமை உனக்கு. என்னம்மா சொல்றா? என்னது என்ன சொல்றா? அந்த கிளி கிழிச்சிட்டு போறா உன் மாமியா. உன்னை பெருமையாப்படுத்திட்டு போறா. உன் மேல இருக்க குற்றத்தெல்லாம் ஒவ்வொன்றா அடிக்க வச்சுட்டு போயிருக்கா. இதுல வேற எங்க அம்மா சொல்லி கொடுத்தா என்ன வேற இழுத்து விடுறா. மனசுக்குள்ள நினைச்சிருப்பா இல்ல வளர்த்து வச்சிருக்கா பாருன்னு. 1000 தான் சொல்லு ஜோஷ்மா. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுல வந்து உட்கார்ற சுகமே சுகம்தான். எங்க போனாலும் நம்மளுக்கு இந்த நிம்மதி கிடைக்க மாட்டேங்க பாத்தியா? அது உனக்கு. எனக்கெல்லாம் அப்படி இல்லை. நான் எங்க இருந்தாலும் நிம்மதியா தான் இருக்கும். இது என்ன உனக்கு வித்தியாசமா இருக்கு? எல்லாரும் வெளியே போயிட்டு வந்தோன்னா நம்ம வீட்டுக்கு எப்படா போவோன்னு இருக்குன்னு தான் நினைப்பாவ. நீ புதுசா இல்ல சொல்றா. எனக்கு இங்க இருக்கிறத விட எங்க அம்மா வீடு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுவும் மாமியார் கேள்வி மூஞ்சை பார்த்தா டென்ஷன் ஆகுது. எனக்கு பிபி ஏறி போகுது. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. இந்த மாதிரி வீட்டில் இருக்கும் போதே உனக்கு வெளியே போனா நிம்மதியா இல்லை, தூக்கம் வரலன்னு சொல்லுது. இன்னும் மாமியார் நல்லாதான் கிடைச்சிடுச்சுன்னா நீ வெளியே போவாது போல் இருக்கே. நான் உங்ககிட்ட நிம்மதியா இருக்குன்னு தான் சொன்னேன். தூக்கம் வரலன்னா சொல்லிட்டு இருந்தேன். எங்க இருந்தாலும் எனக்கு தூக்கம் வந்துடும். சரி சரி, லேட் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புது. என்னது வீட்டுக்கு போறியா? அதெல்லாம் முடியாது. நான் தான் சொன்னோம்ல நீங்க தான் இருக்கணும்னு. அப்புறம் என்ன வீட்டுக்கு போறேங்க? மாமியார் வர எப்படி 2-3 நாள் ஆகும். அது வரைக்கும் நிம்மதியா ஜாலியா இருந்துட்டு போலாம். இரு. ஜாலியா இருக்கணுமா? உன்னையே தண்ணி எடுத்துட்டு வரதான் கூட்டிட்டு வந்திருக்குது. நீ தண்ணி பிடிக்கதான் வந்திருக்குது. அப்புறம் இங்க எங்க ஜாலியா இருக்கிறது? மாறி மாறி 2 பேரும் தண்ணி தூக்க வேண்டியதுதான். நீ எல்லாம் ஒன்றும் தூக்க வேணாம். நீங்க இருந்தா போதும், நானே எல்லாத்தையும் தூக்கிடுவேன். வேணாம் வேணாம், நீ இருந்துக்கோ. தண்ணி எல்லாம் வந்த அப்புறமும் நான் வருது. அது வரைக்கும் எங்க அம்மா வீட்லயே நான் இருந்துக்குது. தண்ணி இல்லாததெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க தண்ணி எடுத்துட்டு வந்து லாரியில ஊத்துறேன்னு இருக்காவ சம்பில். அப்புறம் என்ன? நியூஸ்ல வேற மழை வரும் மழை வரும்னு சொல்லியிருக்கான். இருக்கிற வெக்கையை பார்த்தா மழை வரும்னு நினைக்கிறேன். மழை வந்தா நம்மளுக்கு தண்ணி ஏறி போயிடும். நீ ஏன் கவலைப்படுற? இரு, தண்ணி கோசம்லாம் நீ ஒன்றும் போக வேணாம். இன்னும் பேச்சு முடியலையா உங்களுக்கு? சரி கலை, நாளைக்கு வந்துருவான். மோட்டர் ரெடி பண்ணிடுறேன்னு சம்பில் ஏற்றி இப்படி டேங்க்ல ஏற்றிடுவான். மழை வரும்னு இருக்கான் இல்லைங்க நியூஸ்ல. ஒரு 2-3 நாள் பார்ப்போம். மழைகில வரலன்னா அப்புறம் பண்ணலாம். எதுக்கு வீண் செலவு? நானே அதெல்லாம் தண்ணி எடுத்துருவேன். வாசல்லே தெரு பைப்பு இருக்கு, எடுத்த காணாதா? அதுக்கு போட்டு எதுக்கு?
எவ்வளவு தண்ணியை சுமந்துட்டு கிடப்பா? சும்மா இரு, நீ நாளைக்கு வர சொல்லியிருக்கேன், அவன் வரட்டும். அவரே போடுறேன்னாலும் நீ போடாதேன்னு சொல்லும் போல் இருக்கு. உனக்கு எங்கேயா அறிவு இருக்குதா, புத்தி இருக்குதா? அதுதான் வர சொல்லி இருக்குது இல்லையே, அப்புறம் என்ன உனக்கு? நீ வேற, நீ தான் அறிவு கிடத்தனமா பேசிட்டு இருக்கா. இங்க மட்டும் மோட்டர் ரெடி பண்ணியாச்சுன்னு தெரிஞ்சதுன்னு வெயி, மறு நிமிஷமே மாமியார் வந்து இங்க நிற்கும் பார்த்துக்க. 2-3 நாளாச்சு அது தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்கலான்னு தான் பார்த்தேன். அதுக்கு தான் இப்படி சொன்னேன். அது கொடுமைக்கு நான் எவ்வளவு வேணாலும் தண்ணியே எடுத்துருவேன் பிள்ளை. மாமியார் மேல அவ்வளோ பயம் இருக்குதோ உனக்கு? பயம்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா கேள்வி கேட்டு தான் போடுவேன். நிம்மதியாக இருக்க முடியாது, அதுக்கு தான். வேற என்ன? சரி, அது வர்ற வரைக்கும் ஒரு 2-3 நாள் நிம்மதியாக இருந்துக்கலாம்ல, அதுக்கு தான். ஏ கலை, சரியான மழை. பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல இருக்கிற வெக்கைக்கு மழை கொட்ட போகுதுன்னு. சரி சரி, எப்படியோ தண்ணி வந்தா சரிதான். மழை வருதா? ஏ பகவான், நான் இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறது? நான் தான் சொன்னோம்ல, இனிமே நீ இங்கே தான். தண்ணியும் வந்துடும் பாரு காலையிலே.